அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 19ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. சதுர்த்தி திதி 5:28 வரை சாயங்காலம். அதற்கு மேல் பஞ்சமி திதி. திருவாதிரை நட்சத்திரம் மத்தியானம் 2:56 வரை. அதற்கு மேல் புனர்பூச நட்சத்திரம். இன்றைக்கி அப்போ சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்காரர்கள் கூடியது. ராகுகாலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9லேருந்து 10:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை. சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலரு, அந்த டார்க் அண்ட் ஷேடோ, அந்த மாதிரி கலர்கள். சாப்பிட வேண்டியது உளுந்த வடை அல்லது புளியோதரை. நண்பர்களே, இப்பொழுது ஜோதிட நிகழ்ச்சி, பாட நிகழ்ச்சி சிறிது பார்ப்போம். அதாவது கொடிய கிரகங்கள், இந்த சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேதுன்னு சொல்கிறோம்ல, இந்த கொடிய கிரகங்கள் 6, 8, 12ஆம் இடங்களில் நின்றாலும் சரி, ஆதிபத்தியம் உடையவர்களாக இருந்தாலும் சரி, பாதகத்தையே விளைவிப்பார்கள். சுபகிரகங்கள் 6, 8, 12 அமையப்பெற்றாலும், இந்த இடங்களுக்கு அதிபதியானாலும் அதிக நன்மையை வழங்க மாட்டார்கள். அவ்வளோதான், கெடுதலை செய்ய மாட்டார்கள் மட்டும் இல்லை, அதிக நன்மையை வழங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடையாது. 8ஆம் இடமானது எவ்வளவு கொடிய ஸ்தானமாக கருதப்படுகிறதோ, அதே போலவே 6ஆம் வீடு 12ஆம் வீடையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதில் ஏறக்குறைய சதிபாராக, அதாவது 8ஆம் இடத்திலிருந்து சதிபாரியாக 6ஆம் இடத்தையும் கொள்ள வேண்டும். 6, 8, 12 அதிபர்கள் எந்த கிரகங்களுடன், எந்த பாவாதிபர்களுடன் சேர்ந்து விளங்குகிறார்களோ, எந்த பாவத்தில் தோற்றம் அளிக்கிறார்களோ, அந்த பாவத்தை, எந்த பாவத்தை பார்வையிடுகிறார்களோ, அந்த பாவம் பலன் கெடும் அல்லது வளர்ச்சி கொண்டிடும். அப்போ 6, 8, 12ஆம் அதிபர்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த வீட்டை பார்த்தாலும் சரி, அப்போ அதனோட வளர்ச்சி, அந்த வீட்டினோட வளர்ச்சி தடைபட்டு விடும். இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாகி அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு, அதாவது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் உதவி புரிபவர்களாகவும், பதவி உயர்வுக்கு ஆதரவு தருபவர்களாகவும் இருப்பார்கள். சிறு விபத்து ஏற்பட்டாலும் தீமைகள் எதுவும் ஏற்பட போவதில்லை. ஆனால் அந்த விபத்துக்கு பிறகு நன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து ரிஷபராசி. தொழிலில் ஓரளவு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. ஆனாலும் வரவை விட செலவுதான் அதிகமாக இருக்கிறது. சொத்து விற்பனையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. அலைச்சல் இருந்தாலும் மனதிற்கு நிம்மதி இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. தொழிலில் முன்னேற்றம் அல்லது இடமாற்றம் உண்டாகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் அதிக நன்மை ஏற்படாது. மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயரும் அவமானமும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உஷாராக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. 8ஆம் வீடு என்பது சனி பகவானுக்கு ஏற்ற வீடு அல்ல, யாருக்குமே உகந்ததல்ல. சனி பகவானுக்கு இன்னும் மோசமானது, அஷ்டம சனி என்று சொல்வார்கள். ஆனாலும் சனி பகவான் தொடக்கத்தில் சிறிது கடுமையாக நடந்து கொண்டாலும் பிறகு கெடுத்த அளவிற்கு மேல் நன்மை செய்வார்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி நவக்கிரக கோயிலுக்கோ சனி பகவான் கோயிலுக்கோ சென்று வழிபட்டு வர நன்மைகள் சேர ஆரம்பிக்கின்றது. அடுத்து சிம்மராசி. எச்சரிக்கையுடனும் முன் யோசனையுடனும் தெய்வ பக்தியுடனும் நடந்து வர வீண் செலவு, கெட்ட பெயர், வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கின்றது. ஓரளவு பணவரவு கூட கிடைக்கின்றது. குடும்பத்தில் வருத்தமான பலன்கள் குறைந்து சந்தோஷமான பலன்கள் நிலவ ஆரம்பிக்கின்றன. அடுத்து கன்னியாராசி. எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்டது. தேடி சென்றவர்களிடம் இருந்து உதவி கிடைக்கிறது. பொருளாதார நெருக்கடி
தீர்ந்து விடுகிறது. மனதை வாட்டி வந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருகிறீர்கள். மேலதிகாரிகள் பெரியோர்கள் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன் ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. அடுத்து துளாராசி. வெளியூர் பிரயாணம் வெற்றிகரமாக முடிகிறது. மனதிற்குள் ஒரு காரணமில்லாத பயம் இருந்தாலும் நடப்பவை நன்றாகவே தான் நடக்கின்றன. நண்பர்களின் மாறுபட்ட மனப்போக்கு உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனை தருகின்றது. உத்தியோகத்தில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். முதல்ல காலையில் மெடிடேஷன் அதிலிருந்து ஆரம்பிங்க. கணவன் மனைவி உறவில் மாத்திரம் பிரச்சனை இல்லாமலேயே செல்கின்றது. முக்கியமான வேலைகளை தவிர மற்ற வேலைகளை ஒத்தி வையுங்கள். அன்னையின் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி. மனோதைரியம் அதிகரிக்கிறது. உங்களுக்கு எதிர்காலத்தின் மீது உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டாகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு உற்சாகத்தை தருகிறது. ஆனால் ஊதிய உயர்வு மாத்திரம் கிடைக்கவில்லை. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றினால் சிறிது லாபம் கிடைக்கிறது. புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகிறது. வாக்குறுதியை கொடுக்கும் முன் சிறிது யோசியுங்கள். கொடுத்துவிட்டு அவஸ்தைப்பட வேண்டாம். வெளியே பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்குள் மகிழ்ச்சியே நிலவுகிறது. அடுத்து கும்பராசி. எடுத்த காரியங்கள் தாமதத்திற்கு பிறகு நிறைவேறுகின்றது. கிண்டலாக பேசும் பேச்சு உறவினர்களே மன கஷ்டத்தை கொடுக்கிறது. ஸோ பேச்சை அளந்து பேசுங்கள். சோம்பல்தனம் சற்று அதிகரிக்கிறது. அன்னையின் ஆரோக்கியம் தேறி வருகின்றது. சகோதரர்கள் மூலம் செலவுகள் தான் உண்டாகின்றன. அடுத்து மீனம். நண்பர்களிடம், பர்டிகுலராக புது நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். மனத்தை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் அலைச்சல், வீண் விரயம் உண்டாகின்றது. மனைவி மூலம் அல்லது தாயார் மூலம் பொருள் ஆதரவும் ஆதாயம் கிடைக்கின்றது. புதிய துணிமணிகள், நகைகள் வாங்க உள்ளீர்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.